நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களோட நம்பிக்கை எது மேல இருக்கு? உங்ககிட்ட இருக்கிற பணத்து மேலயா இல்ல சொத்து மேலயா? இல்ல நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள், அதாவது குடும்பம், நண்பர்கள் மேலயா? ஒருவேளை உங்க சொந்த திறமை மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாமே ஒரு நாள் மாறிடலாம். ஐஸ்வர்யம் நிலையற்றது. மனுஷங்க நம்மள கைவிட்டுடலாம். நம்ம புத்தியும் சில சமயம் தப்பாகலாம். ஏன்னா இயேசு சொன்னாரு, ஒருத்தரோட வாழ்க்கை அவங்க கிட்ட இருக்கிற ஆஸ்தில இல்ல. மனுஷங்கள நம்புறதை விட தெய்வம் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் நல்லதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம யாரத்தான் நம்புறது? உண்மையான நம்பிக்கை எங்க கிடைக்கும்? வேதம் நமக்கு ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை அறிமுகப்படுத்துது. ஜீவனுள்ள தெய்வம்னா யாரு? நம்மள பார்க்க, நம்ம சொல்றத கேட்க, நமக்கு உதவ முடியறவர். அந்த ஜீவனுள்ள தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையில மரித்து இரத்தத்தை சிந்தி 3ஆவது நாள் உயிரோட எழுந்தார். அவர் உயிரோட எழுந்ததால இன்னைக்கும் ஜீவனோட இருக்கார். அதனாலதான் அவர் ஜீவனுள்ள தெய்வம். அதனால அவர் ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் என்னைக்கும் நிலைக்கும். நம்மளோட நம்பிக்கையா இயேசு கிறிஸ்து மாற தடையா இருக்கிற பாவங்களை போக்கத்தான் அவர் சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தார். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நீங்க சொந்தமாக்கிக்க விரும்புறீங்களா?